ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள், நான் சென்றால்தான் தூய ஆவியாரை உங்களுக்கு அனுப்ப முடியும். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அதற்கு நான் செல்ல வேண்டும். நான் சென்று தூய ஆவியாரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். தூய ஆவி அவர்களுக்கு உண்மையை கற்றுத் தருவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் உள்ள பாவம், நீதி, தீர்ப்பு, பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் போய் தூய ஆவியானவர் உங்களுக்கு உண்மையை கற்றுத் தருவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதே விதமாக அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்வதை தான் நாம் பெந்தெகோஸ்தே பெருவிழாவில் நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த உலகத்தில் உள்ள நிறைய கருத்துக்கள் பொய்யானது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பாவத்தை பற்றி, நீதியை பற்றி, தீர்ப்பை பற்றி உலகம் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மை அல்ல. உண்மையான கருத்துக்கள் தூய ஆவியாரிடமிருந்து வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். யாராவது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படக்கூடாது. கோபம் வந்தோட திட்டிடக்கூடாது. பொறாமை வந்தவுடனே அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. உடனே சிந்திக்காம நம்ம என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா அப்படியே பிஹேவ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா யார் பிஹேவ் பண்ணுவா? மிருகங்கள் தான் ஆட்டோமேட்டிக்கா பிஹேவ் பண்ணும். மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் ஒருவர் ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தையும் காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு உதாரணம். எதற்கு ஆண்டவர் அதை சொன்னார்னா, ஒருத்தர் ஒரு கணத்தில் அரைஞ்சாருன்னா நம்ம என்ன செய்வோம், அவரை மறு கணத்தில் அரைந்து விடுவோம். அவரை மறு கணத்தில் உடனே அரைஞ்சுவோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மறு கணத்தை காட்டு அப்படிங்கிறாருன்னா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, சிந்தித்து பார் அப்படின்னு அர்த்தம். எதற்காக அவன் உன்னை அறைந்தான்? சும்மா யாராவது அடிப்பாங்களா? எதற்காக நீ என்னை அடித்தாய் அப்படின்னு நீ கேட்கணும் முதல்ல. எதற்காக என்னை நீ அடித்தாய்? அங்கதான் சிந்தனை வருது. அதுபோல அவர் சொல்வார், எதற்காக அடிச்சோம் அப்படின்ட்டு. நான் ஆந்திராவில் பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி வந்தாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றாங்க, ஃபாதர், என் கணவர் தினந்தோடு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, அவரை என்னன்னு கேளுங்க, நல்ல புத்தி சொல்லி அவரை மாற்ற வேண்டியது உங்க கடமை அப்படின்னு அவருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கணவரை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே, இல்லப்பா, நீ டெய்லி உன் மனைவியை நீ அடிக்கிறாயன்னு, இது நல்லதா? இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு நல்லதாக இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ஃபாதர், நீங்க அதெல்லாம் கேட்டீங்க, யாராவது சும்மா அடிப்பாங்களா? எதற்கு அடிப்பேன் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு உடனே வந்த உடனே கத்துறது. வந்த உடனே இவன் கத்துறா. நான் கொஞ்ச நேரம் லேட்டா வந்தாலும் கத்துறா, சீக்கிரம் வந்தாலும் கத்துறான்னா என்னதான் செய்யறது? எனக்கு கோபம் வருது, அடிக்கிறேன். தேவையில்லாம சந்தேகப்படுறா. ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதான் எந்த விதமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ரெண்டு விதமா நம்ம அதை அணுகலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஒன்னு ரியாக்டிங், இன்னொன்னு ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ரியாக்டிங் அப்படின்னா சிந்திக்காம ரியாக்ட் பண்றது, அடிச்சோன்னு அடிக்கிறது, கோவப்பட்டோன்னு அவங்கள ஏரியா மிதிக்கிறது, உடனே அந்த மனித இயல்பு அப்படி வெளியில வந்துடும். அது ரியாக்டிங். ரியாக்டிங்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா ஒரு காரியம் நடக்கிறது, அது எதற்காக நடக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஜபத்தில் அதைத்தான் நம்ம செய்யணும். ஜபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒருவர் ஜபிக்கிறார் என்றால் அவர் ஜபத்திற்கு முன்னாடி வேற மனிதரா இருப்பார், ஜபத்திற்கு பின்னாடி வேற மனிதரா இருக்கணும். அதுதான் உண்மையான ஜபம். ஏன்னா அந்த ஜபத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வருகிறார், உண்மையை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜபத்துல என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உண்மையை யார் ஒருவர் ஜபிக்கிறாரோ அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஜபத்துக்கு முன்னாடி நான் வேற மனுஷன், ஜபத்துக்கு பின்னாடி நான் வேற மனுஷனா இருக்கணும். இல்ல, நான் ஜபத்துக்கு பின்னாடி வேற மனுஷனா இல்ல அப்படின்னா நான் ஜபிக்கல அப்படின்னா, நான் உண்மையாகவே ஜபிக்கல, உண்மையான தூய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, உண்மை எது என்பதை நான் அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னா. அப்ப இந்த ரெஸ்பாண்டிங் சொல்லும்போது என்ன செய்யணும், அது ஒரு சின்ன ஜபம் தான்.
அது கோயில்ல தான் ஜெபிக்கணும், கோயில்ல ஜெபிக்கிறோம். வெளியில ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு இந்த சம்பவத்தின் மூலமா, அதை தெரிந்து கொண்டு செய்யணும். ஒரு உதாரணம், நாங்க எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் வெளியில இருந்து வந்து சாப்பிடுறாங்க. இங்க வயசான ஃபாதர்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வயதான ஃபாதர்ஸ் வந்து வேறு விதமான உணவு பரிமாறப்படுகிறது, மற்றவர்களுக்கு வேறு விதமான உணவு பரிமாறப்படுகிறது. இதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி அந்த ப்ரோக்ராம் முடிச்சோன்னு சொல்றாங்க, நீங்க வேறுபாடு காட்டுறீங்க, நீங்க வேறுபாடு காட்டுறீங்க, அவங்களுக்கெல்லாம் வேற சாப்பாடு, எங்களுக்கெல்லாம் வேற சாப்பாடு, எங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கடைசி தான் வந்து சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அப்போ நாங்க சொன்னோம், இதை நீங்க முதல்ல கேட்க கூடாதா? அவங்க எல்லாம் சுகர் பேஷண்ட்ஸ், நீங்க போய் அவங்க சாப்பாடை போய் சாப்பிட்டு பாருங்க, அதுல உப்பே இருக்காது, இனிப்பு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அவங்க பச்சை காய்கறிகளை சாப்பிடுவாங்க, பழங்களை சாப்பிடுவாங்க. உங்களுக்கு உப்போட சேர்த்து இனிப்போட சேர்த்து நாங்க அறுசுவையான உணவு வழங்குறோம். அப்ப என்ன செய்யணும்? பார்த்து உடனே சிந்திக்காம ஏதாவது பேசுறது. இப்படி வாழ்க்கையில நிறைய நமக்கு. அப்ப தூய ஆவியாரின் அருட்கொடைக்காக நாம் வேண்ட வேண்டும். எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும் சரி, பங்கு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடிய இடத்தில் உள்ள சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பாண்ட் பண்ணணும், சிந்திக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எதுவும் தப்பு பண்ணிருவானா, பொய் சொல்லிருவானா, உண்மையை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நமக்கு உண்மையிலே அந்த உண்மையின் ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு சமயம் என்பது கிடைக்கும். இல்ல சமயம் கிடைக்கலன்னா அது வேற. தான் அழகாக சொல்லுவார், நீங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கும் பொழுது எதுவும் பேசாதீர்கள், எந்த விதமான செயல்களை செய்யாதீர்கள், அப்போ செய்வதெல்லாம் தவறாகவே அமையும் அப்படின்னு அவர் சொல்றார். எல்லாமே தவறாகவே அமையும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏய் தாப்பா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோப்பா செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துறது. கொஞ்சம் நார்மலான உடனே ஐயோ எதுக்குடா கொடுத்தோம், தேவையில்லாம கொடுத்துட்டோங்க. சந்தோஷமா இருக்கும் பொழுதும் எது முடிவு எடுக்க கூடாதான், ரொம்ப கவலையில இருக்கும் பொழுதும் எது முடிவு எடுக்க கூடாது. ஐயோ என் வாழ்க்கை எவ்வளவு விரக்தி அடைஞ்சிட்டு, 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்துருச்சு, நான் குறைவா மார்க் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் வந்து தற்கொலையும் பண்றாங்க. அப்படின்னா உடனே அந்த மன வருத்தத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஆக சந்தோஷமா இருக்கும் பொழுதும் சரி, வருத்தமாக இருக்கும் பொழுதும் சரி, எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அப்பொழுது அதிகமாக ஜெபிக்கணும். அமைதியாக ஆண்டவரே எனக்கு உண்மையை வெளிப்படுத்தும், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துவார். ஆக இந்த திருப்பலியிலே சிறந்த முறையில் தூய ஆவியாரின் உண்மையை நம் வாழ்க்கையில் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கான அருளை மாற்றலை வேண்டி இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.